அப்ப தாத்தா செத்ததா நாடகம் ஆடிட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரியாததுனால வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சோகத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராஜாங்கத்தோட மனைவி அப்பத்தாவோட ட்ரங்க் பெட்டியில இருந்து அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து, என்னங்க அப்பத்தா அவங்களோட ட்ரங்க் பெட்டியில இதை வச்சிருந்தாங்க. இது ஏதோ அவங்க கடுதாசி உங்களுக்கு எழுதி வச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, உடனே அதை வாங்கி படிச்சு பார்த்தாதான் தெரியுது அதுல அப்பத்தா இந்த மாதிரி சேதுவும் தமிழும் எல்லாரும் முன்னாடியுமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதை என்னோட பையன் ராஜாங்கம் படிச்சு காட்டணும். இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு எழுத, இதை கேட்டுட்டு தமிழும் சேதுவும் என்னன்னே தெரியாம சரின்னு அதுக்கு ஒத்துக்க. ஆனா இந்த பக்கம் ராஜாங்கமும் அது ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதுல இதுக்கப்புறமா நானும் தமிழ்ச்செல்வியும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோன்ற உறுதிமொழி தான் அதுல இருக்கு. இதை பார்த்துட்டு அப்பத்தாவோட கடைசி ஆசைய நிறைவேற்றணுன்ற முடிவை எடுத்த தமிழும் சேதுவும் அந்த உறுதிமொழியை எடுக்க ஆரம்பிக்க, ராஜாங்கமும் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இறந்து போயிட்டதா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க அப்பத்தாவும் மனசுக்குள்ள ஒரு வழியா நான் என்னோட பேர பசங்களை ஒன்று சேர்த்துட்டேன்ற திருப்தியோட உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியா அப்பத்தா நினைச்ச மாதிரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவோன்ற முடிவை இப்போ எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அப்பத்தா இறக்கல, இது எல்லாமே நாடகம்னு தெரிய வந்தா அவங்களோட முடிவுகள் ஏதாவது மாற வாய்ப்புகள் இருக்கா? அதே சமயத்துல ராஜாங்கமும் இந்த மாதிரி அப்பத்தா பண்ணதுக்காக கோவப்படுவாங்களா? அப்படி இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அப்பத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படி அப்பத்தாவுக்கு ராஜாங்கமும் வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?